இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு நம்ம நல்லா வரணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம். 4 பேரிடத்துல மதிப்பாய் வாழணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஆசை கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க வெறும் கையினால முழம் போட முடியாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல போய் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய ஆண்டவர் உங்களை மன்னிக்கணும். ஆண்டவரோட நீங்க ஒப்புரவாகணும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. என்னை ஏன் ஆண்டவரை ஆசீர்வதிக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. என்ன பண்ணணும்னா, வெளி தோற்றத்திற்காக அல்ல, எப்படின்னா மனப்பூர்வமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இதே காந்திபுரம் சிக்னல்ல ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்குது, நடு ரோட்டில் இருக்குது. அந்த ரோட்டில் இருக்கிற கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் காந்திபுரத்தில் இருக்கிற அந்த ரோட்டில் வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ரோடு சரியா ஒரு சிக்னல் பக்கத்தில் இருக்குது. அந்த சிக்னலில் எப்பவுமே ஆள் நிற்பாங்க. காந்திபுரத்திலே ஒரு மெயினான அந்த கார்னர் அதுதான். நீங்கள் அந்த 100 ஃபீட்டுக்கு இந்த பக்கம் திரும்பவும் அந்த ரோடு, அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு இந்து கோயிலில் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு, அந்த கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு காரை நிப்பாட்ட சொல்லி அந்த கார்ல இருந்து இறங்கி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாஷ்டாங்கமாக அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாரு. அந்த கோயிலுக்கு வெளியில் நீங்கள் நினைக்கிறது மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டு கூட இல்லை, ரொம்ப மண் தரையாக இருக்கும், மோசமான இடமா இருக்கும். நிறைய பேர் அந்த இடத்துல மிதிச்சு நடந்துட்டு போகிற இடமா இருக்கும். சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாரு. ஐயோ, அவ்வளவு கடவுள் பக்தி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, என்னை அங்கீகரிக்கணும்னு நீங்கள் வாங்க. என்னை என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே, என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே. என்னுடைய பிளஸ்ஸிங் எல்லாம் என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னுடைய தகுதியினால அல்ல ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதம் உம்மாலே ஆரம்பமாகட்டும் ஆண்டவரே.